மனம் போல வாழ்க்கை உள்ளத்தின் அடிப்படையிலான வாழ்க்கை. இதற்கு புறம்பான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கையை ஊருக்கு காண்பிப்பதற்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. சத்தியத்தின் அடிப்படையில் உள்ளத்தை பார்த்து கொண்டிருப்பவன் இறைவன் என்ற அந்த அடிப்படையை கொண்டு உள்ளட்சத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை. உண்மைக்கு நிரந்தரமான உயர்வான ஒரு பாதை உண்டு என்பதை நம்பி வாழக்கூடிய நம்பிக்கைக்குரிய ஒரு பாதை. எவற்றை நாம் நம்முடைய வாழ்க்கைக்காக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம், எதனை நம்முடைய வாழ்க்கையாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது? எந்த மாதிரியான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும்? ஊருக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வேண்டுமா? உங்களுக்கு சுகமான வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டுமா? எந்த வாழ்க்கையை நீங்கள் விரும்புகின்றீர்கள்? உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். என் உள்ளத்தின் பக்கம் நான் திரும்பும் பொழுது அங்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதோ இது என்னுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும். இது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டுமே தவிர இதற்கு புறம்பாக ஒரு வாழ்க்கையை நான் நிச்சயமாக விரும்பவில்லை. நம்மை யார் விரும்புவார்கள்? என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பக்கூடிய அந்த வாழ்க்கையில் இதற்கு புறம்பாகவும் இதற்கு அப்பாலும் எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்று நீங்கள் எந்த ஆதாரத்தை கொண்டு நம்புகின்றீர்கள்? என் உள்ளத்திற்கு புறம்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அடித்தளத்தில் என்னுடைய உயிருக்கும் சமீபமாக இருக்கிற என்னுடைய உள்ளம், அந்த உள்ளம்தான் என் உயிரையை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. அங்கு நான் எதனை விரும்புகின்றேனோ அது நிகழ்ந்தால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுகம் இருக்கின்றது. உதாரணமாக என்னுடைய மதிப்பும் என்னுடைய மரியாதையும் கண்ணியமான வாழ்க்கைக்குரிய ஒரு பாதையையும் நான் இந்த உலகத்தில் மேற்கொள்ள வேண்டும். இழிவான ஒரு பாதையை, பரிகாசத்திற்குரிய ஒரு பாதையில், மக்களுடைய இடிசொல்லுக்கு உண்டாகக்கூடிய ஒரு பாதையில் என்னுடைய வாழ்க்கை அமையக்கூடாது. பிற மனிதர்கள் என்னை எள்ளி நகையாடக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். பிற மனிதர்கள் என்னை இழிவாக பார்க்கும் ஒரு வாழ்க்கை வேண்டாம். இதெல்லாம் மனதில் இருக்கக்கூடிய உங்களுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக உங்களுடைய உள்ளத்தில் அமைத்திருக்கக்கூடிய ஒரு அத்தியாவசியமான தேவை. பிறரிடம் கையேந்தி வாழக்கூடாத ஒரு வாழ்க்கை வேண்டும். என்னுடைய வாழ்க்கை எந்த காலத்திலும் என்னுடைய தேவைகளுக்கு இல்லாமல் ஆகி என்னுடைய நெருக்கடிக்கு உரிய பாதையில் என்னை அமைக்கக்கூடாது. எந்த தருணத்திலும் இல்லை என்ற ஒரு என்னுடைய தேவைகளுக்கு உரியதாக வேண்டும் என்று இருக்கும் பொழுது இல்லை என்றதாக ஆகிவிடக்கூடிய வாழ்க்கை வேண்டாம் விரும்புகின்றேன். விருப்பங்கள் அனைத்தையும் உங்கள் கைகளில் கிடையாது, அது இறைவனிடம் இருக்கின்றது. அந்த இறை உணர்வு தான் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு, உள்ளத்தின் உணர்வு. உணர்வு பார்க்க முடியாத ஒன்று. உணர்வை நான் என்னுடைய மனக்கண் மூலமாக அதனை உள் உணர்வாக உணர முடியும், பார்க்க முடியாது. 5 புலன்களுக்கும் ஒருபோதும் எட்டாது. ஆக என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கண்ணியமான மதிப்பிற்குரிய எந்த ஒரு மனிதனுடைய உதவியும் தேவையில்லாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, விசாலமான வாழ்க்கை, எந்த கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் உள்ளாக்காத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அவரவருக்கு இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொருவரும் பல சூழ்நிலைகளில் துன்பத்திற்குண்டான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கஷ்டங்களை எதிர்பார்த்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த துன்பத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிற சூழ்நிலை என்ன என்பதை நான் என்னுடைய வெளிப்படையான தோற்றத்தை கொண்டு பார்க்க முடியாது. அது எனக்கு எதிராக உருவாகி கொண்டிருக்கிற ஒரு சக்தி, ஒரு நிகழ்வு. நான் எதனை விரும்புகின்றேனோ நாளைய வாழ்க்கையில் அதுவும் ஒரு சக்தியின் அடிப்படையில் உருவாகி கொண்டிருக்கின்றது.
எதனை கவலைப்படுகின்றன நாளைய வாழ்க்கையில் அதுவும் உருவாகி கொண்டிருக்கின்றது. அப்படியானால் மனதில் உள் உணர்வாக எதனை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்களோ அது உருவாகி கொண்டிருக்கின்றது. வெகு சீக்கிரம் நாம் அதனை நம்முடைய வாழ்க்கையினுடைய அம்சமாக உணர்வோம். வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கக்கூடிய என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலாக நிச்சயமாக நான் உணரக்கூடிய அந்த ஒரு காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் உங்களுடைய உள்ளம் சார்பானது அந்த நம்பிக்கை என்பதை அறியுங்கள். நான் விருப்பம் கொண்டிருப்பதெல்லாம் நாளைய வாழ்க்கையில் எனக்கு இப்படித்தான் நிகழ வேண்டும். நான் கவலை கொண்டிருப்பதெல்லாம் நாளைய வாழ்க்கையில் எனக்கு இப்படித்தான் நிகழும். எதனை உறுதியாக நீங்கள் மனதில் கொள்கின்றீர்களோ அது நிகழக்கூடியதாக இருக்கிறது. உள்ளட்சம் கொள்ளுங்கள். இப்பொழுது உள்ளத்தில் இருக்கக்கூடிய கேடுகளை பற்றி நீங்கள் அச்சம் கொள்ளுங்கள். நன்மையாக உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய செய்திகளாக என்றென்றும் அமைத்துக் கொள்ளுங்கள். கேடுகளாக உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை ஒருபோதும் அங்கு அமைக்காதீர்கள், நீக்கிக் கொள்ளுங்கள். கவலையை நீக்கிக் கொள்ளுங்கள். மனதிற்கு அமைதியையும் சுகத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் நிகழும். எனக்கு என்ன, ஏன் இப்படி நிகழ்கின்றது என்பதை நீங்கள் இப்பொழுது கேட்கிறீர்களானால் துன்பமான சூழ்நிலையில் மட்டும்தான் அந்த கேள்விகளை நீங்கள் கேட்கின்றீர்கள். இதே கேள்வியை சுகமான சூழ்நிலையில் வாழும் பொழுதும் நாம் கேட்டிருந்தால் இரண்டுக்கும் பதில் ஒன்றுதான். நீங்கள் எதனை உள்ளத்தில் ஆராதித்தீர்களோ அது நடந்து கொண்டிருக்கின்றது. எதனை உள்ளத்தில் வைத்து பூஜித்துக் கொண்டிருந்தீர்களோ அது நடந்து கொண்டிருக்கின்றது. எது இப்படித்தான் நடக்கும் என்று நீங்கள் கொண்டிருக்கின்றீர்களோ அது நடந்து கொண்டிருக்கின்றது. நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும். உள் உணர்வை இறைவன் உங்களுக்காக அமைக்கின்றான். அந்த உணர்வு சத்தியமானது, அழகானது, விரும்பி ஏற்கக்கூடியது, விரும்பி எதிர்பார்க்கக்கூடியது. வாழ்க்கை முழுமைக்கும் என்னுடைய உள்ளத்தின் உணர்வை நான் கவனிக்கும் பொழுது உள்ளத்தின் உணர்வு சத்தியமாக அழகானதும் உண்மையானதாகவும் பெரும் சுகமாகவும் இருக்கின்றது. ஆனால் இதனை நான் என்னுடைய புறப்புலன்களை கொண்டு ஒருபோதும் அதனை அளந்துவிட முடியாது, அதனை அறியவும் முடியாது. கண்களை கொண்டு நாளைய வாழ்க்கையை பார்க்க முடியாது. புறப்புலன்களில் ஒன்று கண்கள். காதுகளை கொண்டு நாளைய விஷயங்கள் என்ன என்பதை கேட்க முடியாது. ஆனால் உள்ளத்தால் நான் உணர முடியும் நாளைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதும், எந்த மாதிரியான அழகான செய்திகளை, சாந்தமும் சமாதானமும் நிறைந்த செய்திகளை தவிர வேறு எந்த செய்தியும் எனக்கு தேவையில்லை என்பதையும் நான் உள்ளத்தால் உணர்ந்து விரும்ப முடியுமே தவிர கண்களாலும் காதுகளாலும் ஒருபோதும் நான் அதனை அறிய முடியாது. அறிவை கொண்டு அறிய முடியாது. உங்களுடைய அறிவு உங்களுடைய புறப்படங்களை கொண்டு நீங்கள் பார்ப்பதும் கேட்பதும், அதை கொண்டு நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் பொழுது அது அறிவாக மாறுகின்றது. பார்ப்பதையும் கேட்பதையும் கொண்டு நான் இதுதான் உண்மை என்று எண்ணும் பொழுது அது அறிவு. அந்த அறிவு உண்மை அல்ல. உள்ளத்தின் உணர்வை நான் அறிவிப்பை கேட்கின்றேனே, அது என்னுடைய நாளைய வாழ்க்கையினுடைய உறுதியான பார்வை. இதில் உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருக்கின்றன? இரண்டு வகையான பார்வைகளை கொண்டிருக்கின்றீர்கள். ஒன்று அகப்பார்வை, உள் உணர்வாக கொண்டிருக்கின்றீர்கள். எது எப்படி நாளைக்கு அமைய வேண்டும் என்று. இன்னொன்று புலப்புலன்களால் நான் கண்களையும் காதுகளையும் கொண்டு அறியக்கூடிய, நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளை கொண்டு இதுதான் உண்மை என்று அறியக்கூடிய அந்த அறிவு. அறிவை நம்ப போகின்றீர்களா? உள்ளத்தில் உங்களுக்காக அறிவிக்கப்படக்கூடிய அறிவிப்பை நம்புவீர்களா? உள் உணர்வை நீங்கள் இன்று நம்பிக்கை கொள்ள பழக வேண்டும். எப்படி நான் என்னுடைய உள் உணர்வை மட்டும் அறிய முடியும், அதை மட்டும் நம்ப முடியும், இதுதான் என்னுடைய தேவை என்று எப்படி நீங்கள் அறிய முடியும் என்றால், இந்த உலகத்தில் உங்களை தேவை வேறு யாரும் கிடையாது. நீங்கள் மட்டும் தனித்து வாழ்வீர்களானால் உங்களுடைய தேவைகளை மட்டுமே கவனிப்பீர்களே, அந்த அளவில் நான் என்னை பற்றி மட்டுமே, எனக்காக எது விதிக்கப்பட்டதோ அதை பற்றி மட்டுமே நம்பிக்கை கொள்ளும் பொழுது என்னுடைய உள்ளுணர்வில் நான் வாழ ஆரம்பிக்கின்றேன். எனக்காக நிகழ வேண்டியது எனக்கு அருகாமையிலும் எனக்கு அப்பாலும், என்னுடைய வாழ்க்கை முடியும் வரையிலும் எந்த திசையிலும் எனக்காக எனக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமைய வேண்டும், அமையும். ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே உள்ளுணர்வு இருப்பதன் காரணமாக அவரவர் சொந்த உலகத்தில் வாழுங்கள். உங்களுக்காக வானங்களும் பூமியும் இந்த உணர்வுக்கு ஏற்ற வகையில் மாற்றப்படுகின்றன என்பதை அறியுங்கள். இந்த உள் உணர்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்காக வானங்களும் பூமியும் பணிகின்றன. உங்களை இந்த உலகத்தில்
அவன் வாழச் செய்தான். உலகத்தை முதலாவதாக உங்களுக்காக படைத்தான். உள் உணர்வு மட்டுமே ஆம் என்று கூறும் வெளிப்படையான அறிவு எதிர்க்கும். உலகத்தில் நான் பிறந்தேன். இந்த உலகத்தை படைத்தது யார்? இந்த உலகத்தை பற்றி அறிவித்தது யார்? இந்த உலகத்தை பற்றி ஒவ்வொரு நுணுக்கமான செய்திகளையும் உங்களுக்கு அறியக்கூடிய சக்தியை அமைத்தது யார்? மற்ற மிருகங்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒன்று உங்களுக்காக அமைக்கப்பட்டது. அந்த மனிதனுடைய மனமும் உள்ளமும் இரண்டும் ஒன்றிணைந்திருக்கின்றன. மனதில் உள்ளத்தின் செய்திகள் அறிவிக்கப்படுகின்றன. அந்த மனதில் உள்ளத்தின் செய்திகளுக்கு அப்பால் அறிவை கொண்டு நான் அறியக்கூடிய செய்திகளும் நிரப்புகின்றன. ஒன்று பொய், இன்னொன்று உண்மை. ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது, ஒன்று நிகழ இருக்கக்கூடியது. நிகழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் நிகழ இருக்கக்கூடிய நன்மைகள் எனக்கு வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். அது உண்மையான வாழ்க்கை, இது பொய்யான வாழ்க்கை. இந்த நாளில் நான் எனக்காக என்னென்ன வேண்டுமோ என்று என் உள்ளத்தில் சுகமான எண்ணங்களாக நான் விருப்பங்களாக கொண்டிருக்கின்றேன். இப்படி நிகழ்ந்தால் நன்றாக இருக்கும், இவை நிகழ்ந்தால் நன்றாக இருக்கும், என்னென்ன வேண்டும் என்று. அப்படியானால் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை குறைபட்ட வாழ்க்கை, மன நிறைவான வாழ்க்கை இல்லை. எப்பொழுதுமே உங்களை நாளைய வாழ்க்கையை பற்றிய அந்த அழகான சூழ்நிலையில் இறைவன் அமைக்கின்றான். அந்த சூழ்நிலை உங்களுக்கு தேவை. வெயிலில் வாடிக்கொண்டிருக்கும் பொழுது மழை தேவை என்ற ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கின்றான். மழை இல்லாமல் நான் வாடி போய்விடுவேன். எனக்கு அந்த மழையின் சுகம் இல்லை என்றால் தளர்ந்து விடுவேன், விரக்தியிலும் ஆகிவிடுவேன். வாழ்வதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். தண்ணீரும் கிடையாது. அங்கிருந்து மழை பெய்யவில்லை என்றால் வாடும் இடத்தை விட்டு நான் குடிபெயர வேண்டும் இருக்கும். என்னுடைய அவ்வளவு வழிமுறைகளையும் வாழ்க்கை ஆதாரங்களையும் விட்டுவிட்டு நான் வேறு ஊர்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும். தண்ணீர் இல்லை என்றால் இன்னும் சூரியனுடைய வெப்பமும் அதனுடைய தாக்கமும் அதிகரித்துவிட்டால் என்னுடைய நிலைமை என்ன என்பதை நான் இப்பொழுது யோசிக்கும் பொழுது என்னுடைய நிலபலன்கள் கறிவிடக்கூடாது, என்னுடைய வாடும் இடங்களிலிருந்தும் நான் வெளியேறக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்று ஒவ்வொருவரும் பயப்படுகின்றோம். வானங்களையும் பூமியையும் பற்றி எனக்கு எப்படி அது சாதகமாக அமைய வேண்டும் என்று நான் பயப்படுகின்றேனா இல்லையா? அப்படி என்றால் வானங்களும் பூமியும் உங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். அது உள்ளுணர்வாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. மழை இல்லை என்றால் மழையை மட்டும் கேட்கின்றீர்கள். நிச்சயமாக அவனுடைய அருளானது பூமி எங்கும் பரவி அந்த மழை நீர் வெள்ளமாக ஓடக்கூடிய காட்சியும் பார்க்கின்றோம். உணவு வேண்டும் என்று விரும்பும் பொழுது அந்த உணவை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. உணவுக்கு காசு வேண்டும் என்று விரும்புகின்றோம். உணவுக்கு மழை வேண்டுமா, வானங்களும் பூமியும் இணைய வேண்டுமா, காசு வேண்டுமா? பூமி வானத்தை நோக்கி இருக்கின்றது, வானம் உங்களுடைய உள்ளத்தை நோக்கி இருக்கின்றது. அங்கு என்ன விரும்புகிறீர்களோ அதன்படி வானம் செயல்படும். வானத்திற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று உங்களுக்கு இருந்தால் மழை இல்லாத போது மழை வேண்டும் என்று எப்படி அந்த உள்ளம் விரும்புகிறது? யார் விரும்பச் செய்தது? எந்த உயிரினத்திற்கும் கிடையாது. உங்களுக்கு மட்டும்தான் அந்த விருப்பத்தை அமைத்திருக்கின்றான். உங்களுக்காகத்தான் வானங்களையும் பூமியை படைத்திருக்கின்றான் என்பதை என்று நாம் அறிவதற்கு நமக்கு என்ன தடை இருக்கிறது? வானங்களும் பூமியும் உங்களுக்காக என்பதில் அதனை அறிவித்திருக்கக்கூடிய உள்ளுணர்வின் மீது உங்களுக்கு எந்த அளவுக்கு எப்பொழுது விருப்பம் ஏற்பட வேண்டும்? இப்பேற்பட்ட பெரும் பாக்கியம் எனக்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டம் என்ற உள்ளத்தில் இருக்கின்றது. ஏன் மழை பெய்யவில்லை என்று வானத்தை நோக்கக்கூடிய அளவுக்கு ஏன் பெய்யலேன்னு பார்க்கலாம். பெய்யவில்லையே என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் எனக்காக அது இறங்கியிருக்க வேண்டுமே, ஏன் இறங்கவில்லை என்பது என்னுடைய கேள்வி. யாரை பார்த்து கேட்கின்றேன்? வானங்களை பார்த்து கேட்கின்றேன், ஏன் மழை இல்லை என்று. வேறு யாரும் கேட்கவில்லை, உள்ளம் கூறுகிறது. உங்களுக்காக படிந்திருக்க வேண்டும், ஏன் இல்லை? நீங்கள் அதை கவனிக்கவில்லை. உங்களுடைய உள்ளத்தில் நான் அமைத்த ஒன்றை அவை கவனித்துக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் இதை விரும்பாத வரையில் அது உங்களை கவனிக்காது. எந்த சூழ்நிலையில் நீங்கள் மறைவாக பணிவாக அவனுக்கு பணிந்து எனக்கு வேண்டுமே என்று விரும்புகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்காக அது இறங்கும் என்பதையும் உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டிருக்கின்றன. பூமி வானத்தை நோக்கி இருக்கின்றது, வானம் உங்களுடைய உள்ளத்தை நோக்கி இருக்கின்றது. அங்கு நீங்கள் எதனை கற்றுக்கின்றீர்களோ அதற்கு அது பணிய வேண்டும். அப்பேற்பட்ட மகத்தான மாபெரும் சிம்மாசனத்தின் மீது உங்களை அமைத்திருக்கின்றான். வானங்களின் பூமி மீது ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த உள்ளத்தில்
நான் எதனை உணர்வாக அமைத்தேனோ அதனை மட்டுமே நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் கொள்ள வேண்டும். உங்களுக்காக நான் அமைத்திருக்கக்கூடிய வானங்களும் பூமியும் உங்களை படைப்பதை விட மேலானது, மிகவும் உயர்வானது, பிரம்மாண்டமானது, அதை விட பிரம்மாண்டமானது, அதை நடத்தக்கூடிய மனதை உங்களுக்காக நான் அமைத்திருக்கின்றேன். அந்த மனதிற்கு யார் நிச்சயமாக செவி சாய்க்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய இறைவன் அவர்களை விரும்பியதை நிச்சயமாக அவர்களுக்கு தரக்கூடியதாக இருக்கின்றான். அத்தியாயம் 6 வசனம் 106. அத்தியாயம் 6 வசனம் 106. உங்களுடைய உள்ளத்தில் எதனை நான் மனக்கண்ணால் அறியக்கூடிய உணரக்கூடியதாக அழகான செய்தியாக அமைத்திருக்கின்றேனோ உள் உணர்வு என்று அதற்கு பெயர். நான் உங்களுக்காக அறிவிக்கின்றேன். அது ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பு, சாதாரண விஷயம் அல்ல. உங்கள் கண்கள், உங்களுடைய காதுகள், உங்களுடைய உங்களுடைய புறப்புலன்களால் நீங்கள் அறியக்கூடியவை அல்ல. மறைவானவை, சத்தியமானவை உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றது. நாளைய வாழ்க்கை உங்களுக்கு வானங்களும் பூமியும் இணைந்து உங்களுக்காக செயல்பட வேண்டும். மேலே உங்களுக்கு குளிர்ச்சியும், உங்கள் பாதங்களுக்கு கீழே உங்களுக்கு விளைச்சல்களும் அமைய வேண்டும். சுற்றுப்புறம் அவ்வளவும் உங்களுக்கு குளிர்ச்சியாக அமைய வேண்டும். இது நீங்கள் விரும்புகின்றீர்களா? வானங்களுக்கு மேலே உங்களுக்கு குளிர்ச்சியும், பூமிக்கு கீழே உங்களுக்கு விளைச்சல்களும், உங்களுடைய சுற்றிலும் இறை பாக்கியங்களும், எங்கு திரும்பினாலும் சொர்க்கவனமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? அது உள்ளத்தில் இருக்கிறதா இல்லையா? நடந்தால் நன்றாக இருக்கும் என்று இருக்கிறது. நீங்கள் அதனை சந்தேகத்தோடு ஏற்றுக்கொண்டீர்கள். இது வானங்களும் பூமியும் கவனித்துக் கொண்டிருக்கின்றன. உங்களுக்காக படைக்கப்பட்ட உங்களுடைய அடிமைகளாக உங்கள் கால்களுக்கு கீழே வானங்களின் விளைச்சல்களை கொண்டு வரக்கூடிய இந்த பூமி உங்களுடைய உள்ளத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றது. அங்கு நீங்கள் பரிபூர்ணமாக நான் ஏற்றுக்கொண்டேன் என் இறைவனை. இப்பொழுது இந்த மாபெரும் இறையை அறிவித்தவன் இறைவன். அந்த இறைவனை நான் ஏற்கின்றேன், இறைவனை ஏற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் அதன் மீது விருப்பமும் கொள்ளுங்கள், ஆசையோடு எதிர்பார்த்திருங்கள். அந்த வானங்களும் பூமியும் உங்களுக்கு கால்களுக்கு கீழே செயல்படக்கூடிய அடிமைகள் என்பதை இவற்றையா நீங்கள் வணங்குவீர்கள்? வானங்களுக்கும் பூமிக்கும் இவற்றுக்கிடையே படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் உங்களுக்கு அடிமையாக ஆக்கப்பட்ட பின்னர் அந்த உள் உணர்வை நீங்கள் கவனிக்காததன் காரணமாக அவற்றுக்கு நீங்கள் அடிமையானீர்கள். அவற்றை நீங்கள் தெய்வமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அவை அச்சப்படுகின்றன. உங்களை பற்றி இறைவன் ஒருவன்தான் அவை அனைத்தும் கட்டுப்படுவதற்கு உரியது என்பதை ஏற்றுக்கொண்டவை அவை ஒவ்வொன்றும், வானங்கள் முதலாக பூமி வரையில். ஆனால் நானும் என் இறைவனை மறந்து இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவை அஞ்சுகின்றன, உங்களை விட்டு விலகுகின்றன. உங்களுடைய கோட்பாட்டுக்கு அவை அடிபணிவதில்லை. காரணம், நீங்கள் அவற்றை தெய்வங்களாக எடுத்துக்கொண்டீர்கள். அவையோ தங்களுடைய இறைவனுக்கு பயப்படுகின்றன. நீங்கள் வானத்தை பார்க்காதீர்கள், குண்டத்தை பாருங்கள். அங்கு நீங்கள் விரும்பியதை கேளுங்கள், வானம் உங்களுக்காக இறங்கும். உங்களுடைய உள்ளத்தின் குளிர்ச்சியை நீங்கள் விரும்புங்கள். உங்களுடைய உள்ளத்தில் வெப்பம் வேண்டாம். அந்த வெப்பமானது நீங்கள் இறைவனை மறக்கும் பொழுது அங்கு உருவாகின்றது, வறட்சி ஏற்படுகின்றது. அங்கு குளிர்ச்சி இல்லை. இதயத்தின் குளிர்ச்சி மிக அவசியம் உங்களுடைய வாழ்க்கைக்கு. மனிதன் என்ற அந்த அந்தஸ்திற்கு உங்களுடைய உள்ளத்தின் குளிர்ச்சியை இறைவன் அறிவிக்கக்கூடிய இந்த அறிவிப்பை நம்பும் பொழுதும், அது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை என்று நீங்கள் விரும்பும் பொழுதும், அவன் ஒருவன் தான் உங்களுக்கு பாதுகாவலனும், உங்களுக்கு உதவியாளனும், உங்களை வழி நடத்துபவனும் என்பதை அறியும் போது. இப்பொழுது இந்த வசனம் உங்களுடைய உள்ளத்தில் பசுமையாக அமைய வேண்டும். அத்தியாயம் 6 வசனம் 106. உங்களுடைய இறைவனிடமிருந்து ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையை, உங்களுடைய உள்ளத்தை தனித்தனிய முறையை அமைத்திருக்கின்றான். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான செய்திகள். அது உணரக்கூடியது. உங்களுடைய பார்வைகளால், வெளிப்புற புலன்களால் நீங்கள் அறிவை கொண்டு அளவிட முடியாது. இருவகையான வாழ்க்கை உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. வெளிப்படையான வாழ்க்கையை நீங்கள் பார்க்கின்றீர்கள், இதுதான் உலகம் என்று. உள் உணர்வாக இறைவன் அறிவித்திருக்கக்கூடிய வெளிப்படையான பொருள்களால் பார்க்க முடியாதது இனி படைக்கப்பட இருக்கக்கூடியது. இதுவரை உலகம் காணாதது, இதுவரை நீங்கள் கற்பனை செய்ய முடியாத ஒன்று, பொருள்களாக முடியாது. ஆனால் உணர்வாக இவ்வாறு நிகழ்ந்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் உணர்வு மூலமாக விரும்ப ஆரம்பிக்கின்றீர்கள். அது உங்களுக்கு ஒரு புதிய படைப்பாக வானங்கள் முதலாக பூமி வரையிலும் அமைய இருக்கின்றது.
இறைவன் படைப்பாளன் என்ற அந்த ஒரு செய்தியை உங்களுடைய உள்ளத்தில் கொள்ளுங்கள். உங்களுக்காக படைக்கின்றவன் படைப்பாளன் தன்னுடைய படைப்பை பற்றி அவன் கூறுகின்றான், நான் காப்பி அளிப்பவன் இல்லை, என்னுடைய சொந்த படைப்பை நான் காப்பிடிப்பவன் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய 100, 200 மக்கள் இருக்கின்றீர்கள். ஒவ்வொருவருக்கும் முகம் இருக்கின்றது, தனித்தனியான முகம், ஒரே மாதிரி கிடையாது. அவனுடைய படைப்பை நீங்கள் இலைகளை பாருங்கள், அந்த இலைகள் எந்த ஒன்றாவது ஒன்று போல் மற்றது இருக்கிறதா என்று பாருங்கள். கோடிக்கணக்கான இலைகள் ஒரு மரத்தில் ஒன்று போல் மற்றது இருக்கிறதா என்று பாருங்கள். ஒரு கிளையை போன்று மற்ற கிளை இருக்கிறதா பாருங்கள். ஒரு மரத்தினுடைய தண்டு போல் மற்ற மரத்தினுடைய தண்டு இருக்கிறதா என்று பாருங்கள். ஒவ்வொன்றும் அது மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒரு பூவை போன்று மற்றொரு பூ இல்லை, ஒரு முகத்தை போன்று மற்றொரு முகம் இல்லை, ஒரு உள்ளத்தை போன்று மற்றொரு உள்ளம் கிடையாது. அவன் படைப்பாளன். ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய கண் சிமிட்டி வெடிக்கும் நேரமெல்லாம் புதிய படைப்பாக மாறிக்கொண்டிருக்கின்றது. புதிய காற்று, புதிய சூழ்நிலை. மழை பெய்யுமா என்று இருக்கும் பொழுது நீங்கள் அறியாத நிலையில் மழை பெய்யாது என்று முடிவெட்டும் பொழுது கண்ணிமைக்கும் நேரத்தில் மேகங்கள் பொழிகின்றன, மழைகள் பொழியாது. ஒவ்வொரு விஷயமும் அவனிடமிருந்து வரும் பொழுது உங்கள் சமுதாயம் ஒட்டுமொத்தத்திற்கும் அதற்கும் மேலாகவே அவன் தருகின்றான். ஒரு நாள் மழை போதும் அந்த சமுதாயத்திற்கு ஒரு வருட மழைகளை தண்ணீர் அது கடலுக்குள் சென்று அல்லது ஆறுகளாக ஓடி பூமிக்குள் புதைகிறது. இறைவன் கூறுகின்றான், நீங்கள் மழை நீரை சேகரிக்க முடியாது, ஆனால் நாம் கூறுகின்றோம், என் அறிவை கொண்டு மழை நீரை சேகரிப்பேன். எது சரி, எது தப்பு? நீங்கள் பொய்யர்களா, உண்மையாளர்களா? மழை நீரை உங்களுக்காக நான் வானங்களில் சேமித்து வைத்திருக்கின்றேன். விரும்பும் பொழுது அவற்றை ஒன்று கொண்டு பேராற்றல் மிக்கவன். பூமியில் நீரை நீங்கள் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அது உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் பயன்படும் என்று அறிவு இருந்தால் பேச முடியுமா? கிடையாது. பார்க்கக்கூடிய அறிவு இருந்தாலும் பேச முடியுமா? பூமியில் நீங்கள் தண்ணீரை சேமித்து வைத்துக் கொண்டு அதனை வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு உதவக்கூடிய வகையில் அமைத்துக் கொள்வேன் என்று நீங்கள் கூறுவது எந்த வகையில் சரியானது? வானங்களில் இருக்கக்கூடிய தண்ணீர், பூமி ஒரு கடுகளவு, வானங்களுக்கு முன்பாக பூமி கடுகளவு. இந்த கடுகளவு பூமியில் பிரம்மாண்டமான இந்த வானத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் அவ்வளவு சேகரித்து வைத்துக் கொண்டு உங்களுடைய உலகத்தின் வாழ்க்கை முடியும் வரைக்கும் நீங்கள் அது வாழ்ந்துள்ளீர்களா? கொஞ்சமாவது இரையச்சம் இருந்தால் இது நடக்குமா? இந்த மாதிரியான ஒரு வகையை நாம் செயல்படுறோமா? பூமியை நீரை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று. பூமியுடைய அளவு எம்மாத்திரம், ஆண்களுடைய அளவு எம்மாத்திரம். இறைவன் கூறுகின்றான், நான் வானங்களிலிருந்து உங்களுக்கு அளவிடப்பட்ட பூமியில் அளவுக்கு உரியதாக உங்களை மூழ்கடித்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி நான் படிப்படியாக அளவின்படி இறக்கிக் கொண்டிருக்கின்றேன். அதிகபட்சமான நீரானது பூமிக்கு உறிஞ்சப்படுவது என்னால் தான். இன்னும் கடலுக்குள் செலுத்துவதும் நான் தான், உங்களை மூழ்கடித்து விடாமல் பாதுகாப்பதற்காக வேண்டி. என்னிடமிருந்து நீங்கள் விரும்புகிறீர்களா? நான் படைத்த மக்களாகிய நீங்கள் உலகத்திலேயே மிக சிறந்த படைப்பினங்களே மிக சிறந்த படைப்பாக உங்களை அமைத்து என்னுடைய செய்தியை நீங்கள் கிரகிப்பதற்காக, ஏற்றுக்கொள்வதற்காக உள்ளத்தையும் அமைத்து அந்த உள்ளத்தில் நாளைய செய்திகளை நான் அமைக்கின்றேன். அதை விருப்பமாகவும் அமைத்தேன். ஆனால் நீங்களோ புறக்கண்களை கொண்டு எதை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ அதை மட்டுமே நம்பக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். அதை கொண்டு என்ன படித்து வைத்திருக்கின்றீர்களோ உங்களுடைய அறிவாக அதை கொண்டு நீங்கள் நம்புகின்றீர்கள். உங்களுக்காக உங்களுடைய புலன்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அறிவை பற்றி ஒரு கேள்வி, படைக்கப்பட்ட எந்த ஒன்றாவது அழிவை நோக்கி செல்லாமல் இருக்கின்றதா? பிறந்த குழந்தையாக இருக்கட்டும், அது இறப்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். நானும் இப்பொழுது இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். என்றென்றைக்கும் வாழ்ந்துள்ளேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை உண்டு. நிச்சயமாக அதன் பிரகாரம் அது அழியும். அதற்குரிய வாழ்நாள் முழுமைக்கும் அது வாழவும் செய்யும். இது உண்மையா பொய்யா? எந்த படைப்பாக இருக்கட்டும், ஒரு காலத்தவணையின் மீது அது அழியும். ஒரு காலத்தவணையின் மீது அதுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கை முழுமைக்கும் அதற்குரிய தேவைகள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மனிதனுக்கும் அந்த நிறைவேறுதல் பொருள் அடிப்படையில் இல்லாமல் அருளாக அவனுடைய உள்ளத்தில் உணர்வாக அமைக்கப்படுகின்றது. இது உங்களுடைய தேவை. ஒவ்வொரு நாளும் புதிய தேவைகள்.
அந்த தேவைகள் ஒவ்வொன்றும் வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு சுகமான அனுபவங்களாக அமைந்து கொண்டிருக்க வேண்டும். எந்த ஒரு கணத்திலும் ஒரு சிறு துயரம் கூட என்னை தீண்டக்கூடாது. இது வேண்டுமா? வேண்டாம். தத்துவம் பேசப் போகின்றீர்களா? இந்த நேரத்தில் அப்படி அல்ல. வாழ்க்கை என்றால் துயரங்கள் இருக்கத்தான் செய்யும் என்று தத்துவம் பேசப் போகிறீர்களா? அல்லது நிகழக்கூடாது என்ற சத்தியம் எனக்கு நிகழ்ந்தால் நன்றாக இருக்குமே, உண்மையாக இருக்கட்டுமே என்று இயக்கத்தோடு விருப்பத்தை கொண்டு நீங்கள் ஆசையோடு காத்திருக்கப் போகிறீர்களா? இது உண்மைதான், இது வேண்டும் என்று. இறைவனை நம்பக்கூடியவர்களாக நாம் இருக்கும்பொழுது இவற்றையெல்லாம் படைத்தது யார் என்ற அந்த ஒரு எண்ணத்திற்கு நமக்கு பதில் சொல்லும் நம்மை விட மகத்தான மாபெரும் சக்தி என்பதை. நம்மை படைத்த என்னை படைப்பதற்கு முன்பாக வானங்களையும் பூமியையும் மாபெரும் பிரம்மாண்டத்தை படைத்த அந்த இறை ஆற்றல் எனக்கு அறிவிக்கின்றது நாளைய செய்தியாக. எப்படி இந்த பிரம்மாண்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு அணுவும் உங்களுக்காக மாற்றப்படுகின்றது, படைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய படைப்பாகும். மனிதன் வாழும் காலமெல்லாம் இவை நிலைத்திருக்க வேண்டும். வானங்களும் பூமியும் இணைந்து நிலைத்திருக்க வேண்டும். ஒன்றுக்கு ஒன்று விடைவிடக்கூடாது. வானங்கள் பூமி இவை இரண்டும் விலகுமாயின் அதை தடுப்பவர் எவரும் இல்லை. இறைவன் உங்களுக்காக வானங்களை பூமியோடு இணைத்திருக்கின்றான். இந்த பூமி செழிப்பதற்காகவும் அந்த செழுமையில் உங்களை வாழ வைப்பதற்காகவும். இவற்றில் எதனை நாம் மறுப்போம்? ஆனால் மறுத்துக்கொண்டும் மறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தினுடைய பொருள்களை நான் நாடிவனாக எந்த அளவுக்கு என்றால் அவ்வளவும் ஜடப்பொருள்கள் அல்லது அடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய உபயோகமற்றவற்றை நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் வேண்டும் என்று. உங்களுடைய பணத்தை நீங்கள் நம்புகின்றீர்கள். அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு அறிவு என்ற கல்வி படிப்பை நம்புகின்றீர்கள். பிறகு உங்களுடைய உடல் உழைப்பை நம்புகின்றீர்கள். அவ்வளவும் பொருள் அடிப்படையில் உயிரோட்டமே இல்லாமல் அடித்து கொண்டிருக்கக்கூடிய பொருள் அடிப்படையில் மனதிலிருந்துதான் உயிரோட்டம் பெற ஆரம்பிக்கிறது. புதிய உயிர். புதிய உயிர் வேண்டுமா? பழைய உயிர் வேண்டுமா? புதிய உயிர் வேண்டுமென்றால் புதிய சுகம் வேண்டுமா? பழைய சுகம் வேண்டுமா? புதிய அனுபவங்கள் வேண்டுமா? புதிய வாழ்க்கை வேண்டுமா? பழைய வாழ்க்கை வேண்டுமா? என்றும் புதிய படைப்பாக நாம் படைக்கப்பட வேண்டுமா? அல்லது படைப்பு எப்படி படைக்கப்பட்டனோ அதிலிருந்து அடிவை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்க வேண்டுமா? அந்த எண்ணங்கள் எல்லாம் உள்ளத்தின் உணர்விலிருந்து ஆரம்பமாகின்றதா? படித்த படிப்பின் அறிவிலிருந்து ஆரம்பமாகின்றதா? அறிவு இவற்றையெல்லாம் ஒத்துக்கொள்ளாது. பார்ப்பதைத்தான் நம்ப வேண்டும். இது அறிவு. அப்படித்தானே? கல்வி, அறிவு, எஜுகேஷன், அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு கற்பிப்பதெல்லாம் பார்த்ததை நம்ப வேண்டும். இதுதான் சயின்ஸ். பார்த்தது அவ்வளவு அழியும். உங்களுடைய சயின்ஸ் முடிவில் அழிவில் போய் முடியுமா அல்லது உங்களுக்கு நன்மையை கொடுக்குமா? நான் அழிந்து கொண்டிருக்கின்றேன், இது உண்மையா பொய்யா? அழிந்து கொண்டிருக்கும் பொழுது சிதைவுகள் ஏற்படும். மனச்சிதைவு, மூளை சிதைவு உட்பட, கண்கள் பார்வையின்மை சிதைவு, கேட்கும் திறன் சிதைவு, என்னுடைய உடல் உறுப்புகளுடைய இயங்கும் தன்மையின் சிதைவு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதா? நாளும் பொழுதும் ஒவ்வொரு நாளும் கடக்கும் பொழுது என்னுடைய கஷ்டங்களில் நான் ஆகக்கூடிய, இயலாமையில் ஆகக்கூடிய பலவீனத்தின் மீது நான் அமைந்து கொண்டிருக்கின்றேனா இல்லையா? இதனை உங்களுடைய உள்ளுணர்வு அறிவிக்கின்றது. இந்த நிலை வேண்டாம். என்றென்றும் கடைசியில் உங்களுடைய உயிர் பிரியும் நேரம் வரையிலும் சுகமான அனுபவங்களோடு நீங்கள் வாழ வேண்டும். அது இறைவனுடைய படைப்பை கொண்டு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று நான் சுகமாக இருக்க வேண்டும் என்றால் புதிய படைப்பாக நான் உருவாக வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை நான் கொள்ள வேண்டும். அந்த புதிய படைப்புக்கு நீங்கள் புதிய எண்ணத்தை கொள்ளுங்கள். வானங்களிலும் பூமியிலும் உங்களுக்கான மாற்றங்கள், மறைவான அந்த சக்தி திரட்சிகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. நீங்கள் அதை உங்கள் கண்களை கொண்டும் காதுகளை கொண்டும் புறப்புறங்களை கொண்டும் அறிய முடியாது. அகக்கண் பார்வையில் அந்த சுகமான உணர்வில் உங்களுக்கு எந்த உடல் கஷ்டமும் மன கஷ்டமும் வேதனைகளும் உங்களுடைய வாழ்க்கை முறைகளில் வாழ்க்கையினுடைய நடைமுறை நீங்கள் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய தொழில்களாக இருக்கட்டும், உங்களுடைய வருமானத்தை ஈட்டக்கூடிய அந்த பாதைகளாக இருக்கட்டும், எந்த விதமான சங்கடங்களும் தீட்டும் தீண்டாத வாழ்க்கை உங்களுக்கு அமையும். பொருளாதாரத்தில் நஷ்டமில்லாத வாழ்க்கையும் அந்த பொருள் உயிரோட்டமுள்ள பொருளாக இருக்கும். எனக்கும் உபயோகப்படும், பிறருக்கும் உபயோகப்படும். கஞ்சத்தனம் என்ற அந்த நெருக்கடி தீண்டாத ஒரு வருமானமாக இருக்கும். கஞ்சத்தனம் எப்படி தீண்டுகிறதோ நீங்கள்
படைத்த நீங்கள் சம்பாதித்த அந்த பொருளானது செத்து விட்டது ஏற்கனவே. உயிரோட்டம் இருந்தால் அதற்கு அசைவு வேண்டும். எப்பொழுது சேமித்து வைக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகின்றதோ அப்பொழுதே நான் ஈட்டக்கூடிய அந்த வருமானம் செத்துவிட்டது. இறைவன் வருமானத்தை விரும்புங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வருமானத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொண்டீர்கள். நானோ உங்களுக்கு அருள் ஆதாரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்தேன். நீங்கள் அது பொருள் ஆதாரமாக ஆக்கிக் கொண்டீர்கள். காற்றை விற்க முடியாது. தண்ணீரை காற்றிலிருந்து உருவாகின்றது. வானங்களிலிருந்து உங்களுக்காக தண்ணீர், அவற்றை நீங்கள் விற்பனை செய்கின்றீர்கள். இது இறைவனுக்கு பொருத்தமானதா, இறைவனுக்கு விரோதமானதா? தண்ணீர் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை ஆதாரம். அதனை விற்பீர்களா? காற்றுக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு அறிவை கொடுத்தால் அதனையும் நீங்கள் செய்வீர்கள். காற்று, தண்ணீர், உணவு இந்த மூன்றும் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது. வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவையாக, வாழ்க்கை அமைவதற்காக, வாழ்க்கை உருவாகுவதற்காக, வாழ்க்கை நடைமுறையில் ஆகுவதற்காக வேண்டி இந்த மூன்றும் அடிப்படை. அதனை எப்படி நீங்கள் பொருளாக மாற்றினீர்கள்? நாசமாய் போன பணத்துக்கு இவற்றை எப்படி நீங்கள் இரையாக்கிறீர்கள்? அருளை பொருளுக்கு நீங்கள் அச்சடித்த நோட்டு, கெட்ட நோட்டுகள், ஷைத்தானுடைய வழிமுறையில் இவற்றுக்கு வானங்களுக்கும் பூமிக்கும் உங்களுடைய பணத்தை நீங்கள் உயர்வாக்குகின்றீர்கள். எங்கு உள்ளம் மூடப்படுகின்றது. உங்களுடைய பணத்திற்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை வானங்களுக்கும் பூமிக்கும் கொடுக்கவில்லை, உள்ளுணர்வுக்கு கொடுக்கவில்லை. இது என்ன தேவையாக இருக்கின்றது? இதுதான் தேவை என்ற அடிப்படையை அனுமதி பிறர் உணர்த்தி பிறகு நீங்கள் அவற்றை துச்சமாக மதித்தீர்கள். வானங்களும் பூமியையும் உங்களை வெறுப்பாக பார்க்கின்றன. இதன் காரணமாக அவை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு மரியாதையும் கொடுப்பதில்லை. வெயிலில் வாடிக்கொண்டிருக்கும் பொழுதும் கவனிப்பதில்லை. ஆனால் நாம் உள்ளுணர்வின் பக்கம் திரும்பியிருக்கோமானால் நிச்சயமாக அவை உங்களுக்காக இறங்கும். இறைவனுடைய கட்டளைக்காக காத்திருக்கின்றன. நான் இறை உணர்வோடு வாழும் பொழுது இறைவனுடைய கட்டளை வானங்களுக்கும் பூமிக்கும் அந்த மனிதனுக்காக வேண்டி நீங்கள் இறங்க வேண்டும். ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு நல்லவர் இருந்தால் போதும், அவருக்காக அந்த சமுதாயத்திற்குரிய அந்த அந்த பூமி முழுவதும் குடிக்க ஆரம்பிக்கும் வானங்கள் மூலமாக. மற்றவர்கள் அதை கொண்டு ஒரு நல்லுதாரணமும் நற்செய்தியும் பெறுவதற்காக வேண்டி எதனை பற்றி நான் பயந்து கொண்டிருந்தேனோ, நிராசைப்பட்டு விட்டேனோ, நிராசைப்பட்ட பின்னர் இறைவன் உங்களுக்காக தன் புறத்திலிருந்து அழகான ஒரு செய்தியை தன்னுடைய அருளாக கொண்டு வரும் பொழுது அதனை நீங்கள் புறக்கணிக்கின்றீர்கள். அந்த நேரம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது, கடவுள் கொடுத்தான் என்று அடுத்த நிமிடம் மறக்கின்றீர்கள். இது என்றைக்கும் தொடர வேண்டும் என்று உள்ளத்தில் இருக்கின்றது. இந்த சூழ்நிலை மழை என்றைக்கும் தொடர வேண்டும் என்று உங்களுடைய உணர்வு புரிகிறதா? ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அனுபவங்களாக இது மாற வேண்டும், சுகமான அனுபவங்களாக மாற வேண்டும். இதில் குளிர்ச்சி இருக்க வேண்டும், குளிர் வந்துவிடக்கூடாது. அழகான கதகதப்பும் குளிர்ச்சியும் வேண்டும் என்று விரும்புகிறதா உங்களுடைய உள்ளம்? மீண்டும் வெயில் வரக்கூடாது, விரும்பும் போது தலை காட்டிட்டு போகணுமே தவிர அது என்னை சுற்றிருக்கக்கூடிய விதமாக அமையக்கூடாது விரும்புகின்றீர்களா? இந்த விருப்பம் வீணானதா அல்லது சத்தியத்தை கொண்டு இது வேண்டும் தான் என்று விரும்புகின்றீர்களா? எப்படி நாம் இதனை கணிக்கின்றோம்? வேண்டும் என்று இருக்கும் பொழுது உள்ளத்தில் உங்களுடைய அறிவு கூறும், கொஞ்ச நாளைக்கு இருக்கும், கொஞ்ச நேரத்தில் திரும்பி வெயில் வந்துடும். இந்த கெட்ட அறிவு நீங்கள் உங்களுடைய புறப்பணங்களை கொண்டு அறிந்த அறிவு. அகத்தினுடைய உள் உணர்வு இறைவனுடைய அழகான அறிவிப்பாகவும் செய்தியாக இருக்கின்றது. இது தொடர வேண்டும். ஒரு சில மனிதர்களுக்காக இந்த சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவ்வளவு பேரும் நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்கு அறிவு என்ற ஒன்றை நான் ஏற்றுக்கொண்டு இந்த சாக்கடை கல்லூரிகள், கல்விச்சாலைகள் அறிவை நான் பிரதானமாக எடுத்துக்கொண்டு எவற்றையெல்லாம் அனுபவித்தேனோ இதுதான் அறிவு என்று தத்துவம் பேசிக்கொண்டு கொஞ்ச நேரத்துக்கு மழை பெய்யும், அப்புறமா விடிஞ்சிடும், அப்புறமா வெயில் அடிக்கும் என்ற அந்த எண்ணம் உங்களுக்கு இறைவனுடைய அருள் பொழுது கொண்டிருக்கும் பொழுதே வருகிறது என்றால் எந்த அளவுக்கு நாம் நம்முடைய உள் உணர்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எந்த அளவுக்கு அதனை மதிக்கின்றோம், எந்த அளவுக்கு இறைவனுடைய பேச்சை நாம் கேட்கின்றோம். எது தேவையும் அழகானதமாக இருக்கின்றதோ, சுகமாக இருக்கின்றதோ அதனை துச்சமாக மதித்து என்னுடைய அறிவை அதிகமாக்கி கொஞ்ச நேரத்தில் வெயில் வரும் சொல்கிறமே, என்ன கேடு?
நாளைய வாழ்க்கை உங்களிடம் இருக்கிறதா, இறைவனிடம் இருக்கிறதா? இறைவனிடம் இருக்கிறது என்பது உண்மையானால் உள்ளுணர்வு கூறுவது தானே. அப்படி என்றால் உள்ளுணர்வில் இறைவன் அறிவிக்கக்கூடிய அந்த ஒரு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய அறிவை குப்பையில் போட்டால் என்ன? உங்களுடைய படிப்பறிவையும் உங்களுடைய கல்வி அறிவையும் உங்களுடைய வானிலை அறிக்கையையும் விளக்கமாற்றால் விளக்கிவிட்டு இறைவனுடைய விளக்கமான துணக்கமான உங்களுடைய உள்ளத்தில் அமைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான செய்தியை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பணிந்தால் நமக்கு என்ன கேடு? அவனுக்கு பணிய வேண்டுமா, பணியக்கூடாதா? இப்பொழுது நான் முடிவு செய்ய வேண்டும். அவனுக்கு பணிய வேண்டும். அவனை தேவை எவனுக்கும் பணியக்கூடாது. இது உங்களுடைய தேவையாக இருக்கிறது. உண்மையா? அவனை தேவையவர் எவனுக்கும் பணியக்கூடாது. அவனுடைய அழகான அந்த சொல்லுக்கும் செயலுக்கும் நான் பணிகின்றேன். அவன்தான் உங்களுடைய இறைவனாக இருக்கின்றான். அந்த இறை உணர்வின் மீது நாம் ஒவ்வொருவரும் நிலைத்திருக்க வேண்டும். அவனுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இணை வைப்பு, அந்த உணர்வுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இணை வைப்பு உங்களுடைய அறிவு, நீங்கள் கற்றுக்கொண்ட அறிவு, நீங்கள் படிப்புகளாக படித்த அறிவு, அறிவிப்புக்கு நிகராக அறிவை உங்களுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இன்று முதலாக இறைவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இறைவனுடைய ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய பார்வைகளை கொண்டு அடைய முடியாது. அது உணர்வு. இணை வைப்பை நீங்கள் புறக்கணிப்பிடுங்கள். அழகான உணர்வுக்கு அறிவு என்ற அந்த ஒரு தடை, கெட்டதை மட்டுமே உங்களுக்கு அறிவிக்குமே அந்த தடை, இறைவனுடைய மாபெரும் அருளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலையில் அந்த கெட்ட அறிவு கொஞ்ச நேரத்தில் வெயில் வரும். எது வேண்டாம் என்று அறிவித்த அந்த சூழ்நிலையை இறைவன் வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உங்களுடைய உள்ளம் அழகாக உணரக்கூடிய அந்த சுகமான அனுபவங்களில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இந்த நிலையில் வெயில் வரும் என்று கூறக்கூடிய இந்த கெட்ட இணை வைப்பை இதற்கு இணையாக அதை ஆக்கிக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் வெயில் எப்பொழுது வரும் என்று. என் இறைவனே என்னுடைய அறிவை நீக்கிவிடு, அறிவிப்பின் மீது என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொடு என்று நீங்கள் இறைவனிடம் கேளுங்கள். நீங்கள் அவனுடைய அருளை நாளைய வாழ்க்கையை பார்க்க முடியாது. ஆனால் அகக்கண் என்று ஒன்று இருக்கின்றது, அதில் உணர முடியும் என்ன வேண்டும் என்பதை. அது நாளைய செய்திகளை அறிவிக்கக்கூடியது. நாளைய வாழ்க்கையை பற்றி இறைவன் ஒருவன் தான் அறிவான் என்றால், இறைவன் எனக்கு நன்மைகளுக்காகத்தான், சுகங்களுக்குத்தான் உண்மையாக என்னுடைய வாழ்க்கையை அமைய வேண்டும் என்ற என்னுடைய தேவைக்காக மட்டும்தான் நான் இறைவனை வணங்குகின்றேன். வேறு எதற்காகவும் அல்ல. என்னுடைய துன்பங்கள் என்னை தீண்டக்கூடாது என்பதற்காகவும், கஷ்டம் வந்துவிட வேண்டாம் என்பதற்காகவும் அது உள்ளுணர்வாக இருக்கின்றது. ஆனால் நாம் அதை கவனிப்பதில்லை. கஷ்டங்கள் வந்த பிறகுதான் என் இறைவனை இருந்து காப்பாற்றும். அதற்கு முன்பாக கஷ்டங்கள் வரும் என்று தத்துவம். வாழ்க்கை என்றால் இரண்டும் தான் கலந்திருக்கும். ஆனால் அந்த கலப்படமான அறிவுக்கு ஒரு சோதனை வந்து மிக பெரும் துன்பங்களில் நீங்கள் எத்தனை தத்துவங்களாக பேசிக் கொண்டிருந்தீர்களோ அந்த தத்துவங்களிலிருந்து ஒரு பகுதியை அனுபவிக்கும்படி செய்தால் என்னை இதிலிருந்தும் காப்பாற்றும். இப்பொழுது அந்த உணர்வு வேண்டும். முன்பாக கூறிய போது சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தத்துவம் கஷ்டங்கள் வரும் என்று. ஏனென்றால் எனக்கு வராது என்ற அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அவ்வளவு இன்பமாகவும் அவ்வளவு சுகத்திலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு கஷ்டங்கள் தீண்டாது என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் பிற மனிதர்களிடம் துன்பத்தில் இருக்கும் பொழுது வரத்தான் செய்யும் என்று அவர்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தேன். தனக்கு அந்த ஒரு நிகழை வரும்பொழுதுதான் என் இறைவன் என்று திரும்புகின்றேன், காப்பாற்றியன். இதனை முன்கூட்டியே இறைவன் அறிவித்திருந்தான். உங்களுடைய வாழ்க்கையில் இது நிகழ வேண்டாம், உள்ளுணர்வை விரும்புங்கள், அகக்கண் பார்வையில் வாழுங்கள், புறக்கண் பார்வையில் வாழாதீர்கள். அகக்கண் பார்வையில் நான் வாழும் காலத்தில் புறக்கண் பார்வையில் வாழக்கூடாது என்று இருக்கும் பொழுது இந்த உணர்வில் உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக அமைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள். எந்த வாழ்க்கை? அகப்பார்வையில் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக விரும்புங்கள். தூய்மையான வாழ்க்கையை விரும்புங்கள். அவன் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்வனாக இருக்கின்றான், வேறு யாரும் இல்லை. யார் அறிவித்தானோ உள்ளுணர்வை, உள்ளத்தை யார் அமைத்தானோ அவன்தான் உங்களுக்கு பாதுகாவலனாகவும் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுபவனாகவும் இருக்கின்றான் என்பதற்கு எந்த விதமான வேற்று கருத்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய அறிவை கொண்டு கண், காது, மூக்கு, வாய், தோல் இவ்வளவும் இங்கு அறிவாக பதிவாகின்றது. இதற்கு அப்பால் இது அறியாத ஒன்று, சுகமான ஒன்று உங்கள் உள்ளத்தை பதிவு செய்கின்றான். ஒரு சோதனைக்காக உள்ளத்தை அமைத்தான், மறைவான கண், அகப்பார்வை அமைத்தான். இந்த இரண்டில் நீங்கள் எதனை விரும்ப வேண்டும் என்பதை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் கொள்ள வேண்டும்.
மறைவானவற்றின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நாளைய வாழ்க்கை இறைவனிடம்தான் இருக்கின்றது என்பது தெளிவாக தெரிந்த பின்னர் இதனை அறிவிப்பவன் நாளைய வாழ்க்கை பற்றி உங்களுக்கு வகையில்லாத ஒன்றை, வழியில்லாத ஒன்றை, ஆனால் விரும்பக்கூடியதாக அமைப்பானே, அந்த அமைப்பு நாளைய வாழ்க்கை பற்றி அமைத்தவன் யார்? யாராக இருக்க முடியும்? யார் நாளைய வாழ்க்கையை அறிவானோ அவனை தவிர யார் இருக்க முடியும்? அந்த இறை உணர்வை உங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான பகுதியாக எடுத்துக்கொண்டு அதனையே நீங்கள் வணங்கி ஏற்றுக்கொண்டவர்களாகவும் அதனையே வணங்கி வழிநிற்பவர்களாகவும் நீங்கள் வாழ வேண்டும். இதில் எந்த மனிதனாவது உங்களுக்கு கூட்டு இருக்க முடியுமா? நாளைய வாழ்க்கையை பற்றிய செய்தி, அழகான செய்தி, உள் உணர்வாக நீங்கள் அறியாத ஒன்று, நீங்கள் படைக்க முடியாத ஒன்று, எதிர்பார்க்க மட்டுமே முடியக்கூடிய ஒன்று. நாளைய வாழ்க்கை அவனிடம் மட்டும்தான் என்று நீங்கள் அறிந்த பிறகு அவனை தவிர யார் என்னுடன் பேசிக் கொண்டிருப்பது? எனக்கும் நெருக்கமாக கொண்டு இறைவன் ஒருவனை தவிர. எப்பொழுது இறைவனை உங்களுடைய உள்ளத்தில் உணர வேண்டுமா? உள்ளத்தை விட்டு வெளியில் நீங்கள் கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய கட்டிடங்களில், மசூதிகள், சர்ச்சுகள், கோயில்கள் என்று அங்கு இருப்பதாக நீங்கள் இன்னமும் நம்புகிறீர்களா? மனிதர்களை நீங்கள் பின்பற்றப் போகிறீர்களா? உங்களுடைய உள் உணர்வை பின்பற்றப் போகிறீர்களா? ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான வாழ்க்கை இருக்கிறது. இதே வானம், இதே மழை, இதே மேகம் ஒருவருக்கு சளி பிடிக்கிறது, ஒருவருக்கு தும்மல் இருக்கின்றது, ஒருவருக்கு ஜுரமும் வந்துவிடலாம் என்று பயமும் இருக்கின்றது. இன்னொருவர் அழகான முறையில் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார், இன்னொரு மனிதர் பிடித்துக் கொண்டும் இருக்கின்றார். அந்த மழையில் ஒரே வானம், ஒரே பூமி, ஒரே மழை, ஒரே காற்று, ஒரே மேகம், ஒரே சூழ்நிலை எப்படி இவ்வளவு விதமாக வேலை செய்கின்றது? அப்படி என்றால் உங்களுக்கு இருக்கிற வானமும் பூமியும் வேறு, எனக்கு இருக்கிற வானமும் பூமியும் வேறு. எப்படி அது அமைகின்றது என்றால் எனக்கான அடையாளத்தை அது காட்டுகின்றது. நான் நம்பிக்கை கொண்டதற்கு அனுபவியுங்கள். பிறருக்காக அந்த உண்மை உங்களுக்காக தொடங்கி கொண்டிருக்கும் பொழுது அது அவர்களுக்காக கூட நீங்கள் அனுபவிக்க முடியாது. ஆக நீங்கள் வீடுகளுக்கு அடையுங்கள், மழை பெய்யும் பொழுது உங்களுக்கு அது ஒத்துக்கொள்ளாது. வெறும் பார்வைக்கு மட்டும், அவ்வளவுதான். உடலின் ஒட்டுமொத்த 5 புலன்களுக்கு சுகமாக அமையாது. யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கை அது நிகழும் காலம் அவர்களுக்கு அந்த 5 புலன்களுக்கும் சுகமாக அமையும். ஒவ்வொருவரும் தனித்தனியான உலகத்தில் வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது ஒரே உலகத்தில் ஒரே வானம், ஒரே பூமி என்று ஒரே குடையின் கீழ் நீங்கள் ஒரே தளத்தில் அமைந்திருக்கின்றீர்களா என்பதை நீங்கள் இப்பொழுது அறியுங்கள். நிச்சயமாக அல்ல. எனக்கு பூமியும் வேறு, வானமும் வேறு. என்னுடைய உள்ளத்தின் அடிப்படையில் எவ்வளவு உணர்வுக்கு நான் கட்டுப்பட்டு வாழ்ந்தேனோ அந்த அளவுக்கு 5 பலன்களும் திறக்கம் இது எனக்காக நிகழும் பொழுது. அப்படி இல்லை என்றால் ஒரு சில பலன்களுக்கு மட்டுமே அனுபவிக்க முடியும், மிச்ச பலன்களுக்கு அது அனுபவம் இல்லை. அப்படி அனுபவித்தால் உங்களுக்கு பெருங்கேடுகளாக அமையும். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அனுபவங்களில் ஒரே சூழ்நிலையில் வானங்கள் முதலாக பூமி வரையில் என்று உங்களுக்கு தோன்றினாலும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகத்தில் தனித்தனியான வித்தியாசமான அனுபவங்களில் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக அந்த வானங்களும் பூமியும் ஒவ்வொருவருக்கும் வேலை செய்யும் என்பதை அறியுங்கள். இப்பொழுது நான் இதனை அனுபவிப்பதற்கு உள்ளுணர்வை கொண்டு முழுமையாக இறைவனுக்கு பணிகின்றேன். அனுபவிக்க முடியும், அதில் குடிக்கவும் முடியும், அதில் வாழவும் முடியும், சுகத்தை அனுபவிக்க முடியும். இன்னும் நாளைய வாழ்க்கைக்கான இறைவன் அறிவிப்பை நான் உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு நம்பவும் முடியும். இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டும். இப்பொழுதுதான் எனக்கு நாளைக்கு துன்பங்கள் நிகழக்கூடாது என்ற அந்த சூழ்நிலையில் நான் வாழ ஆரம்பிக்கின்றேன். நிச்சயமாக அது உங்களுக்கு ஒன்று உள்ளுணர்வாக அறிவிக்கப்பட்ட ஒன்று. எந்த அளவுக்கு நீங்கள் நம்புகின்றீர்களோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நாளைய வாழ்க்கை எனக்கு அமையும். ஒவ்வொருவருடைய நம்பிக்கையும் வித்தியாசமானது. 200 பேர் இங்கே இருக்கின்றீர்கள், ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை வித்தியாசமானது. உள்ளுணர்வை அறியக்கூடிய தன்மையும் வித்தியாசமானது. அறிவை எவ்வளவு நம்புகிறேனோ அதனுடைய பெருமையிலும் வித்தியாசமானது. பணிவை நான் மேற்கொள்ள வேண்டும். நாளைய வாழ்க்கையை பற்றிய இறைவனுடைய செய்தியை உங்களுடைய புறப்புடன் பார்வையால் ஒருபோதும் அளக்க முடியாது. பிறரிடமிருந்து கேள்விப்படுவதன் காரணமாக நாளைய வாழ்க்கை விதமாக அமையாது. வானிலை அறிக்கை கூறுகின்றார்கள், கேட்கின்றேன், நாளைக்கு மழை இருக்கிறது என்று. நாளைக்கு தான் நல்ல வெயில் அடிக்கும் அர்த்தம். புயல் வருகிறது, இங்கு தாக்கம் நிச்சயமாக இல்லை. செய்திகள் நாளைய விஷயமாக அறிவிக்கின்றார்கள். இறைவன் கூறுகின்றார், நாளைய விஷயம் என்னிடம் இருக்கிறது, உங்களிடம் இல்லை. ஆனால் பெருமையை கொண்டு வானிலை அறிக்கை என்று ஊர் பூராவும் பேசும்பொழுது ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு வானிலைக்கும் தவறு என்பதை இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு பொழுதிலும் நாளைய விஷயம் உங்களிடம் இல்லை என்பதை தெளிவாக அறிவித்த பிறகும் நாளைய விஷயம் என்னிடம் இருக்கின்றது, எனக்கு தெரியும், நாளைக்கு இது நிகழப்போகிறது என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் பொழுது அது இல்லை என்று இறைவன் வைப்பிக்கின்றானே, ஒரு முறையா 2 முறையா. அதன் பின்னரும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றன. நாளைய விஷயமாக
நம்முடைய துன்பத்திற்கும் நம்முடைய இழிவுக்கும் நம்முடைய படிப்புக்கும் நானே காரணமாக இருக்கின்றமே தவிர இறைவன் இல்லை. எந்த அளவுக்கு நாளைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் உங்கள் கைகளில் உங்கள் அறிவை கொண்டு எதிர்பார்க்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தோல்வியடைந்தவர்கள். நாளைய வாழ்க்கையில் இருப்பதையும் இழக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் உங்களுடைய அறிவானது அடியக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நம்பி வாழக்கூடிய வாழ்க்கையைத்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அறிவை நம்பும் காலமெல்லாம், பொருள்களை நம்பும் காலமெல்லாம், பணத்தை நம்பும் காலமெல்லாம், இது எதுவுமே இறைவனிடமிருந்து ஒரு துன்பம் உங்களுக்கு நிகழுமானால் அதிலிருந்து உங்களை காப்பாற்றி சுகமான வாழ்க்கையில் அமைக்க ஒருபோதும் உதவாது. ஒரு நோய் என்று வந்துவிட்டால் உங்களுடைய பொருள் உங்களை காப்பாற்றாது. உணவு உங்களுக்கு முக்கியம் என்று எண்ணுகிறீர்கள், அந்த உணவு உங்களுக்கு பத்தியம் எனப்படும். எல்லோரும் உணவை உட்கொள்வார்கள், உங்களால் உட்கொள்ள முடியாது. உங்களுடைய பொருள்களை கொண்டு நீங்கள் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுவிட்டால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆனால் உள்ளத்தில் அறிவித்துவிட்டால் நீங்க வேண்டும். ஆனால் நீங்களோ அறிவை நம்புகின்றீர்கள், நான் நீக்கிக் கொள்வேன். மனிதர்களே நான் சென்று அவர்களிடமிருந்து உதவியை நாடி, மருத்துவ உதவியையோ பொருளாதார உதவியை நாடி என்னை துன்பம் செய்து கொள்ள முடியும். பொருளாதார உதவியை நாடி நீங்கள் சொல்கின்றீர்கள், அங்கு கடன் கொடுக்கின்றார்கள். அந்த வட்டி பிரச்சனையில் நீங்கள் சாவீர்கள். அந்த முதல் உங்களுக்கு நரக வாழ்க்கை. உங்களுடைய கடனை நீங்கள் முடிக்கும் வரையில் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. கடன் எப்படி வாங்குகின்றீர்களோ அந்த நாளே உங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்று தெரியும். இனி நரக வாழ்க்கை தான் என்பது, சுதந்திரமான வாழ்க்கை கிடையாது என்பது. பெரும் சம்பாத்தியம் எல்லாம் அதற்கு சென்று கொண்டிருக்கும். அவ்வளவு உங்களுக்கு சேர வேண்டியது. கொஞ்சம் பொறுமையாக இருந்த இறைவனை மட்டும் நீங்கள் நம்பிக்கொண்டு ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால் கடனுக்கும் சேர்த்து வட்டிக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து சம்பாதிக்கின்றீர்களே, இது அவ்வளவு உங்களுக்கு ஒரு இதாக இருந்திருப்பான். இதற்கு மேலும் கொடுத்திருப்பான். எந்த தைரியத்தை கொண்டு கடன் வாங்குகின்றோம்? நாளைக்கு இன்றைக்கு எனக்கு கைக்கும் வாய்க்கும் இல்லைன்னு கடன் வாங்குறேன். அந்த கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு முதல்ல சாப்பாட்டுக்கும் சம்பாதிப்பேன், கடன் அடைக்கிறதுக்கும் அசலுக்கும் சம்பாதிப்பேன், வட்டிக்கும் சேர்த்து சம்பாதிப்பேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருப்பவங்க நாளைக்கு இந்த மூன்றுமே சேர்த்து எனக்கு வரக்கூடிய வருமானத்திற்காக பொறுமையோடு இறைவனுடைய உதவி எதிர்பார்க்கின்றேன் என்று ஏன் இருக்க முடியவில்லை? எந்த அடிப்படையை கொண்டு உங்களுடைய பொருள் உங்களை வாழ வைக்கும் என்று எண்ணுகின்றீர்கள்? உங்களுடைய பேங்க் உங்களை வாழ வைக்கும் என்று எண்ணுகின்றீர்கள்? உங்கள் வயிற்றில் அடித்து அவன் வலையில போட்டு சாப்பிட்றவன் தெரியதான் செய்யும். தெரிஞ்ச பிறகும் அந்த அறிவைத்தான் உபயோகப்படுத்த வேண்டும். காரணம், உள்ளுணர்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய அறிவிப்பின் காரணமாக ஒரு நல்லறிவு பிறக்கவில்லை. நாளைய வாழ்க்கையை பற்றி நல்லறிவு வேண்டும், தீர்க்க சிந்தனை வேண்டும். உள் உணர்வை நீங்கள் மதித்தால் தீவிரம் கிடையாது. அறிவு என்ற குப்பை தொட்டியை, அறிவு என்ற சாணியை, சாக்கடையை ஒருபோதும் நீங்கள் நம்பாதீர்கள். உங்களுடைய படிப்பறிவு அறிவுக்கு சம்பந்தமானது. உங்களுடைய உணர்வு இறைவனுடைய ஞானங்களுக்கு பொருத்தமானது. எது வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். உள்ளத்தை மதித்து பழகுங்கள். வேண்டும் என்று விரும்புங்கள், வேண்டாம் என்று விரும்புங்கள். தீமைகளை வேண்டாம் என்று விரும்புங்கள், நன்மைகளை வேண்டும் என்று விரும்புங்கள். அதற்கான அறிவு உங்களுக்காக அறிவிக்கப்படும். வளர வேண்டும் அறிவு, இது பொதுவான கருத்து. வளர வேண்டும் என்பது மறைவானவற்றை நம்பும் பொழுது அதற்குரிய அறிவு வளரும். பார்ப்பதை நம்பும் பொழுது இருக்கக்கூடிய அறிவு போயிடும், காணாமலாகும். ஏனென்றால் அழியக்கூடியது. நோய்கள் வேண்டாம். இப்பொழுது இறைவழி மருத்துவம், நோய்கள் வேண்டாம். வேண்டும் என்று உங்களுடைய அறிவு கூறுகிறதா, வேண்டாம் என்று கூறுகிறதா? ஆக என்னுடைய உள்ளுணர்வு கூறுவதில் சில வேண்டாம், தீமைகள் வேண்டாம் என்று இருக்கின்றது, நன்மைகள் வேண்டும் என்று இருக்கின்றது. வேண்டுதலோடு இருங்கள். அந்த வேண்டுதல் உங்களுக்கு நல்லறிவை கற்பிக்கின்றது. எது நாளைய வாழ்க்கையில் மோசமாகுமோ இன்று அந்த பாதை உங்களுக்காக அமைகின்றது. உள் உணர்வின் நம்பிக்கையின் காரணமாக புதிய அறிவிப்பை கொண்டு வாழ்கின்றீர்கள். அறிவு ஒரு பக்கம் இருக்கு. இந்த அறிவிப்பில் நீங்கள் வாழ்கின்றீர்கள், இறைவனுடைய அறிவிப்பில் வாழ்கின்றீர்கள். உள்ளுணர்வை நான் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக புதிய அறிவு வந்திருக்கிறது என்பதற்கான அடையாளம் உங்களிடம் இருக்கக்கூடிய கவலை நீங்குகின்றது. பொறுமை, எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, பொறுமை உங்களுக்காக கற்பிக்கப்படுகின்றது. அந்த பொறுமையை நீங்கள் புதிய உணர்வின் காரணமாக, இறைவனுடைய வழிகாட்டின் காரணமாக, உங்களுடைய அறிவு எதை
கஷ்டமான சூழ்நிலை எதிர்பார்க்கின்றதோ அந்த அறிவு மறக்கடிக்கப்பட்டு இறைவனுடைய ஞானங்கள் கொண்டு வரப்பட்டு அந்த கவலைகள் நீக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் பொறுமை, அந்த பொறுமையில் உங்களுக்கான உயிரோட்டம் அதிகரிக்கிறது. கவலையும் அவசரமும் உயிரோட்டத்தை பாதிக்கும். உயிரோட்டத்தை தவற செய்துவிடும் அவசரம். கவலை உயிரோட்டத்தை பாதிக்கும். கவலை நீக்கப்பட்டு விட்டது, உயிரோட்டம் பெருகுமா? பெருகாத. இப்பொழுது அந்த உயிரோட்டம் எது சம்பந்தமாக கவலைப்பட்டுக் கொண்டிருந்தீர்களோ அந்த குறிப்பிட்ட ஒரு துன்பமான நிகழ்வு அல்லது உங்களுடைய உறுப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு நோய் காரணமாக கவலை நீக்கப்பட்டுவிட்டால் எனக்கான உயிரோட்டம் அந்த குறிப்பிட்ட உறுப்பை வாழ வைப்பதற்காக வலிமை பெறுகிறது. கவலை இருக்கும் பொழுது எனக்கான உயிரோட்டம் பாதிக்கப்படுகின்றது. இது ஏற்கனவே எந்த உறுப்பை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேனோ அந்த உறுப்பினுடைய சூழ்நிலையை மோசமாக்குகின்றது. பலவீனத்தின் காரணமாக இன்னும் இயலாமலாக்கி சிதைக்க ஆரம்பிக்கின்றது. உங்களுடைய கவலையும் உங்களுடைய பயமும் உங்களுடைய அறிவு சம்பந்தப்பட்டது. நீங்கள் ஒரு நோயிலிருந்து விடுபடுகின்றீர்கள் என்றால் உள்ளுணர்வை நீங்கள் ஏற்றுக்கொள்வதன் காரணமாக புதிய அறிவானது உங்களுக்கு இறைவனிடமிருந்து அறிவிக்கப்படுகின்றது. அது உலகத்தில் யாரிடமும் இல்லாத அறிவு. கவலை நீக்கப்படுகின்றது. அந்த கிழமை கவலை எப்படி நீக்கப்பட்டு விட்டதோ பொறுமையை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்காக நிகழ வேண்டிய அந்த நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆக உங்களுக்கு நுட்பமான ஒரு செய்தி அறிவிக்கப்படுகின்றது. அறிவுக்கு அப்பால் நீங்கள் அனுமானிக்க முடியாத அளவுக்கு நுட்பமான அறிவை கொண்டு, உண்மையை கொண்டு கவலையை நீக்குகின்றீர்கள். அத்தியாயம் 6 வசனம் 103. பார்வைகள், உங்களுடைய அறிவு புலன்கள் அவனுடைய வாக்குகளை பார்க்க முடியாது. ஆனால் உணர்வு நிச்சயமாக அது தேவை என்பதை முழுமையாக உணரவும் இந்த அகக்கண் புறக்கண்களில் எதனை நீங்கள் நம்புவீர்கள்? அவன் உங்களுடைய கண்களை அடைகின்றான், அகக்கண்ணை அடைகின்றான், பார்வையை அடைகின்றான். நீங்கள் அவனை அடைய முடியாது. உங்களுடைய பார்வைகள் அவனுடைய வாக்குகளையும் அவன் வாக்குகள் நிறைவேறுவதையும் ஒரு காலம் பார்க்க முடியாது. இறைவனை நம்பிக்கை கொண்டேன், கவலை போய்விட்டது. யாரால் கவலையை நீக்க முடியும்? உங்களுடைய அறிவை கொண்டு, உங்களுடைய மருந்து மாத்திரையை கொண்டு 12 வருடங்கள் படித்து முடித்த பிறகு, பள்ளி படிப்பு படித்த பிறகு கல்லூரி படிப்பு 12 வருடங்கள், 24 வருடங்களுக்கு பிறகு நான் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிவிட்டேன். கவலை நீக்க முடியுமா ஒரு மருத்துவனால்? க்ஷணப்பொழுதில் மருந்துகளும் மாத்திரைகளும் இல்லாமல் நீக்கப்படுகின்றதே. இதனுடைய ஞானம் வேண்டுமா? உங்களுடைய அறிவு வேண்டுமா? வாழ்க்கையினுடைய கிழவன் ஆனவர்களுக்கும் 25 வருஷங்கள் படித்து முடிச்சாச்சு. உங்களுடைய படிப்பு அடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. கவலையை நீக்க முடியாது. கவலை என்பது அடிவை நோக்கி செல்லக்கூடியது, அடிவை ஏற்படுத்தக்கூடியது. உங்களுடைய கல்வி படிப்போ அடிவை கொடுக்கக்கூடியது, அடிவை நாடி செல்லக்கூடியது, அடிவையிலிருந்து கற்றுக்கொண்டது. ஒரு பொருளை பார்த்து நான் ஆராய்ச்சி செய்கின்றேன், அந்த பொருளோ அழிந்து கொண்டிருக்கின்றது. அது படித்த நாளிலிருந்து அது அடியும் நாளிலிருந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த ஆராய்ச்சியுடைய முடிவு புதைகுழிக்குள் செல்லுமா, உங்களை வாழ வைக்குமா? நல்லறிவு வேண்டும். படிப்பை போன்ற ஒரு கேவலம் என் குழந்தைகளுக்கு நான் கற்பிக்கக்கூடிய ஒரு தரித்திரம் கிடையாது. அவனுக்கு அன்றே அஸ்தமித்து விட்டது, அவனுக்கு வாழ்க்கை கிடையாது. ஆக உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன சொல்லி அனுப்புவீர்கள்? நீ படித்துவிட்டு வரக்கூடிய அந்த படிப்பில் ஏகப்பட்ட கேடுகள் இருக்கின்றன. அந்த கேடுகளை படி, நன்மைகளுக்கு இறைவனிடம் திரும்பும். இதில் நான் மார்க் வாங்கிவிட்டேன் என்று பெருமை கொள்ளாதே. நீ நாசமாய் போய்விட்டேன் என்று போதும். பெருமை கொண்டு விடாது. ஆக என் இறைவனிடம் நான் திரும்புகின்றேன். என் இறைவனை பள்ளிக்கூட படிப்புக்கு நான் அனுப்புகின்றேன். இது கட்டாயமாக ஆக்கப்பட்டுவிட்டதன் காரணமாக ஒரு வழியில்லை, அனுப்புகின்றேன். நல்ல விதமாக அவனுக்கு படித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த அறிவிப்பை மேடம் வச்சு இந்த அறிவை நீ அவனுக்கு சாதாரணமாக ஆக்கிக் கொடு. ஆகவே அவனுடைய படிப்பில் 100க்கு 100 மார்க் வாங்குவது சர்வ சாதாரணமாக அமைந்துவிடும். ஆனால் அதையும் மிகத்த இந்த நல்லறிவை கொண்டு அவன் வெளியில் வரும்பொழுது இந்த படிப்பு கூடாது என்பதை அறிவிப்பான். இப்பொழுது நான் அறிவித்துக் கொண்டிருப்பது போன்று எவ்வளவு மார்க் வாங்கினாலும், எவ்வளவு படித்திருந்தாலும் சரி, அவ்வளவு குப்பை தொட்டி என்பதை அறிவிக்கக்கூடிய இந்த நடுநிலை கொண்டு மக்களுக்கு போதிக்க வேண்டும். அதுக்காகத்தான் டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் MBBS, MB, MD இந்த இடமெல்லாம் போட்டு இதெல்லாம் படிச்சது காரணமாக சொல்ல முடியாது, தவிர படிக்காமல் சொல்ல முடியாது. நீங்களும் அவ்விதமாகவே அவ்வளவு குப்பை தொட்டியை படியுங்கள். களவும் கற்று மர என்று அந்த அடிப்படையில் தான்
களவாணி படைப்பை படித்து முடிச்சுட்டு அதை மறந்துடுங்க. உள்ளுணர்வை கொண்டு வாழக்கூடிய அந்த சத்தியத்தை கொண்டு வாழக்கூடிய இறைவனுடைய ஆற்றலையும் ஞானங்களையும் கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை பக்கம் அமையும். படிப்பை நீங்கள் மதிக்காதீர்கள், மிதியுங்கள். படித்து முடித்து மட்டும் மதியை நீங்கள் மதிக்க ஆரம்பிங்கள். அதற்கு பேரே மதிதான். உள்ளுணர்வை நீங்கள் மதிக்க ஆரம்பிங்கள். எப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கூடிய இந்த பேச்சை இறைவன் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டான், அழகாக செய்தியாக ஏற்றுக்கொண்டான். உங்களுடைய உள்ளுணர்வு பதில் சொல்லும். படிப்பை மதிக்க வேண்டுமா, மதியை மதிக்க வேண்டுமா? அதற்கு பெயர் மதி என்பதற்கான பெயர் உள்ளுணர்வை, சத்தியத்தை மதித்து படுங்கள். படிப்பு நாசமாய் ஆக்கிவிடும். இன்று நாம் நாசமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளைய வாழ்க்கை இன்றைய நாளை விட சிறப்பாக இருக்க வேண்டுமா என்று உங்களிடம் கேட்கப்படுகின்றது. ஆம், சிறப்பாக அமைய வேண்டும். உங்கள் கையில் இருக்கிறதா? இல்லை. ஏன் படிப்பில் இல்லையா? நிச்சயமாக இல்லை. என் கையில் இல்லை என்று நான் சொல்லும் பொழுது என் படிப்பறிவை கொண்டு நிச்சயமாக இல்லை என்பது அதனுடைய பொருள். உண்மைதானே? அப்படியானால் என் படிப்பறிவை கொண்டு நான் இன்னும் வாழ்ந்து விடுவேன், என் அறிவை கொண்டு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களே, இப்பொழுது பயப்படுங்கள். இறைவனே, என் அறிவை மிஞ்சியவுடைய ஞானத்தை கொண்டு வாழவை. கவலைகள் இப்பொழுது நீங்கிறது என்றால் உங்களுடைய மருந்துகளையும் மாத்திரைகளையும் கொண்டு கவலையை நீக்கக்கூடிய ஒரு வழி இருக்கின்றது. மருந்துகளும் மாத்திரைகளும் இல்லாமல் கவலை நீங்கிறது என்றால் எது வேண்டும்? இறைவழி மருத்துவத்தினுடைய முக்கியமான பகுதி உங்களுடைய கவலை நீக்கப்படுகின்றது. இறைவனுடைய ஞானங்கள் பெரும் ஆற்றலாக பெருக்கெடுக்கின்றது. அதன் காரணமாக நோய்கள் நீங்குகின்றன. இது மாயம் இல்லை, ஒரு மந்திர வாக்கு இல்லை, அருள் வாக்கும் கிடையாது, இறைவனுடைய வாக்கு. உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதை மேம்படுத்தக்கூடிய ஒரு சத்தியம் அறிவிக்கப்படுகின்றது. அதன் காரணமாக நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்கள். நம்பிக்கை கவலையை நீக்கியது, உயிரோட்டத்தை பறிக்கிறது. எதன் காரணமாக நான் கவலை கொண்டிருந்தேனோ அந்த கவலைக்குரிய சூழ்நிலை மாற்றப்படுகின்றது. வானங்கள் முதலாக பூமி வரையில் நிகழக்கூடிய மாபெரும் மாற்றங்களும் நிகழ்ச்சிகளும் ஒன்று கொண்டு இணைந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாக உங்களுடைய அறிவாற்றல், உள்ளத்திலிருந்து பிறக்கக்கூடிய இறைவனுடைய அறிவிப்பை கொண்டு நிகழக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றல் வானங்களையும் பூமியையும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு உறுப்புக்காக சார்பாக அமைக்கின்றது. அதில் அந்த சுகம் அமையும் பொழுது அமைதி ஏற்படுகின்றது. இது உங்கள் கண்களால் பார்க்க முடியாது, உள்ளுணர்வால் அறிய முடியும். அத்தியாயம் 6:103. உங்கள் பார்வைகள் அவனை அடைய முடியாது. அவனுடைய வாக்குகளை ஒருபோதும் உங்களுடைய அறிவை கொண்டு அளந்துவிட முடியாது, ஒரு காலம் முடியாது. ஆனால் நிகழ்ந்து கொண்டிருப்பதை உணர முடியும். உங்களுக்கு கவலை போக வேண்டுமா, உங்களுடைய நோய் போக வேண்டுமா? உங்களுடைய நோய்கள் குணமாவதற்கு உங்களுடைய உள்ளத்திலிருந்து பிறக்க வேண்டுமா உங்களுடைய ஆற்றல்? அல்லது நோய்கள் நீங்கினால்தான் நான் கவலையை நீக்கிக்கொள்வேன் என்று இருக்கிறீர்களா? நோய்கள் நீங்கினால்தான் நான் நம்பிக்கை கொள்வேன் இருக்கிறீர்களா? நம்பிக்கை முதலில் தேவையா? உள்ளம் அறிவிக்கிறது, நம்பிக்கை முதலில் தேவை. உங்களிடம் இருக்கின்றது, நான் செத்தே போவேன், நான் கஷ்டங்கள் தான் வாழ்வேன், நஷ்டங்கள் தான் என்னுடைய வாழ்க்கை. இன்னொரு புறம் இருக்கிறது, உங்களுக்கு சுகமாக இருக்கின்றது, நல்ல அனுபவங்கள் இருக்கின்றது, கஷ்டமில்லாத வாழ்க்கை இருக்கிறது, அமைதியான வாழ்க்கை இருக்கின்றது, இன்னும் பிரகாசமான வாழ்க்கை இருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த இரண்டுமே மறைவானது. எதனை நீங்கள் விரும்புவீர்கள்? நன்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள், நல்லதை விரும்புங்கள், தீமையை விலக்கிக் கொள்ளுங்கள், வெறுத்தும் விடுங்கள். இவ்வளவுதான் உங்களுடைய முயற்சி. இதுதான் இறை வழிபாடு, இதுதான் இறை வழி மருத்துவம். வேறு எதுவும் கிடையாது. உள்ளத்தை கவனியுங்கள். அங்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது? எனக்கு கவலை இருக்கிறதா, அமைதி இருக்கின்றதா? கவலை இருக்கிறது, தொலைந்தீர்கள். உங்களுடைய அறிவு உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள், அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அமைதி இருக்கின்றது, இறைவன் தன்னுடைய வாக்குகளை உங்கள் மீது உண்மையாக்கினான். எனக்கு இணையாக அறிவை வைத்திருந்ததன் காரணமாக உங்களுடைய கேடுகளில் நீங்கள் வாழ்ந்தீர்கள். எனக்கு மேலாக உங்களுடைய அறிவை, அந்த அறிவு பாடாய் போனது என்று தெரிந்த பின்னரும் அதனை நீங்கள் நம்பினீர்கள். அதே அறிவை கொண்டிருக்கிற மக்களை நம்பினீர்கள். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை திரும்புகின்றது, சத்தியத்தின் பக்கம் திரும்புகின்றது, உங்களுடைய உண்மையின் பக்கம், நன்மையின் பக்கம் திரும்புகின்றது. எந்த வாழ்க்கை வேண்டும்? உங்களுடைய பார்வைகள் அவனை அடைய முடியாது, அவனுடைய அனுகிரகத்தை அடைய முடியாது, அவன் நிகழ்த்தி கொண்டிருக்கிற நிகழ்ச்சி அறிய முடியாது. ஆனால் உள்ளம் அதை அறிய முடியும். உள்ளத்திலிருந்து உங்களுடைய அவ்வளவு நன்மைகளும், உள்ளத்திலிருந்து உங்களுக்கு அவருடைய கேடுகளும். இந்த கேடுகளிலிருந்து நான் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டி உங்களுடைய இறைவன் பக்கம் முழுமையாக உறுதியாக திரும்பிவிடுங்கள். அதாவது இறை உணர்வின் பக்கம், உள் உணர்வின் பக்கம் திரும்பிவிடுங்கள். உங்களுக்கு உள் உணர்வாக அறிவிக்கப்படுவதை மட்டுமே நீங்கள் பின்பற்றுங்கள். அத்தியாயம் 6:106. வேறு எதனையும் பின்பற்றாதீர்கள். விரும்புங்கள், அதை வெறுத்துவிடாதீர்கள். நம்புங்கள், அதனை உங்களுடைய அறிவை கொண்டு சந்தேகத்துக்கு உள்ளாக்கி இறைவனுடைய மாபெரும் ஆற்றலை கலங்கப்படுத்தி விடாதீர்கள். வானங்கள் பூமி உங்களுக்காக காத்திருக்கின்றன. இந்த மழை நிற்கக்கூடாது, வருடம் முழுவதும் பெய்ய வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவு தீண்டும் போதெல்லாம் இந்த நிலையை பாவத்தை மன்னித்து விடுங்கள்.
உங்களுடைய அறிவு உங்களை தீண்டுவதெல்லாம் வெயில் காலம், இது வெயில் காலம்தான், மழை பெய்யாது, வெப்பம்தான் என்று கூறக்கூடிய இந்த அறிவை நீக்கிக் கொள்ளுங்கள். மழை உங்கள் மீது தொடர்ச்சியாக. நம்பிக்கை கொண்ட மக்களாக நீங்கள் வாழும் காலமெல்லாம் இறைவனுடைய பாதையில் மருத்துவமில்லை, சுகமான அனுபவங்களான வாழ்க்கை உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டுவிட்டது. ஏற்றுக்கொண்டோம் எங்கள் இறைவனை. அத்தியாயம் 6:106, அத்தியாயம் 6:103. பார்வைகள் அவனை அடைய முடியாது, ஆனால் உள்ளம் அவனுடைய அனுகிரகத்தை உணர முடியும். அது சத்தியம். அவன் உங்களுடைய உள்ளத்தை அறிகிறான், உங்களுடைய உள்ளத்தை அடைகின்றான். அகப்பார்வையை கொண்டு உங்களுடைய உள்ளத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை, சுகமான நிகழ்வுகளை, அமைதியும் நிம்மதியும் கொண்டக்கூடிய அந்த மனநிலையை நீங்கள் அடையுங்கள். புறப்புலன்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய அனுபவங்கள் வானுங்கிருந்ததாக பூமி வரையிலும் மிக அழகான நிகழ்வுகளாக நிகழும். அவன் நுட்பமானவன், நன்கறிந்தவன், உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை. ஆக உங்களுடைய உள்ளத்தில் உள்ளுணர்வாக எது அறிவிக்கப்படுகின்றதோ அதனை மட்டுமே நீங்கள் பின்பற்றுங்கள். அவனை தவிர நீங்கள் விரும்பிய விருப்பத்தின்பால் உங்களுடைய அறிவினுடைய அழகை அதிகரித்து நுட்பமான அறிவை கொண்டு, மற்றவர்கள் கவனிக்க முடியாத அறிவை கொண்டு, உங்களால் கூட கவனிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சுகன்முகங்களில் இயற்கையாக நடத்தப்படுவீர்களே, அந்த வாழ்க்கையை நீங்கள் அடைய வேண்டி வழிகாட்டுவோனை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது அத்தியாயம் 6:103, அத்தியாயம் 6:106. இந்த இரண்டையும் உங்களுடைய வாழ்க்கையை இன்று முதலாக அமைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவனும் நாம் பேசியதை கேட்டுக்கொண்டான். எங்கள் இறைவனே, எங்களை உள் உணர்வின் உன்னுடைய அறிவிப்பின் பாதையில் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் அமைப்பாயாக. நிச்சயமாக ஏற்றுக்கொள்வோரில் பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பவர்கள் உன்னை விட சிறந்தவன் இல்லை. உன்னிடமே நாங்கள் பொறுப்பேற்படுத்துகின்றோம். உன்னை யார் பொறுப்பேற்படுத்துகின்றார்களோ அவனை நீ நேசிப்பவனாக இருக்கின்றார். உன்னை நேசித்துக்குரியவர்களாக நாங்கள் எங்களை இன்று ஆக்கிக் கொண்டோம். நீ வாக்கு மீறாதவன், உண்மையாளன். எங்களுடைய வாழ்க்கை நன்மையாயிற்று.